பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேகரின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை 44வது ஆண்டு நிறைவினை இன்று நன்றி அறிதலோடு நாம் அனுசரிக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இம்மட்டுமாக நம்மை வழி நடத்தி வந்தார். ஒவ்வொன்றிலும் கரம் பிடித்து இந்த திருச்சபையை ஆண்டவர் தாங்கி வந்தார். நன்றியறிதலோடு நாம் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருக்கே எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக சங்கீதம் 34 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். Psalm 34 verses 1, 2 and 3. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென். நாம் அமருவோம். பாடகர் குழு நம்மை தொடக்க பாடலிலே வழி நடத்துவார்கள். இறை வணக்க பாடலிலே வழி நடத்துவார்கள். சுனாதனே தேவாலயம்
ஜெபம் செய்வோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. தேவரீர் இதை நாங்கள் நன்கு அறிந்து உணர்ந்து, ஆண்டவரே, இந்த 44 வருடங்கள் அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையினை நீர் கட்டி வருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையிலே எங்களை நீர் வைத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் இங்கே கூடவும் ஓர் குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஓர் மனதோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்து வருகிறீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த இறைவணக்க பாடலிலே நீர் வாரும் என்று ஜெபித்து பாடினோம். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். தேவரீர், இந்த ஆராதனை உமக்கு சுகந்த வாசனையாக இருக்கவும், ஆண்டவரே, உம்மால பலப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திற்குள்ளாக நாங்கள் மீண்டும் செல்ல எங்களை நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மாத்திரமே இங்கே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென், ஆமென். சபையார் நாம் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாடலாக சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே என்று பாடுவோம். நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த புல்லட்டினை வைத்து நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவத்தை சபையாக நாம் ஒன்றாக சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கையின் மூலியமாக உணர்ந்து நாம் வாசித்து அறிக்கை செய்வோம். நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே,
தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையும் உள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையுள்ள விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். நாம் உலகமெங்கும் உள்ள சபையோடு ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் பாடல் மூலியமாக பாடி அறிக்கை செய்வோம். அவர் ஒரு பேராமைந்தன்
நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நாம் இறுதி வரை உறுதியாயிருக்க ஆண்டவர் தாமே நமக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். நாம் அமருவோம். இவ்வேளையிலே சிறுவருக்கான ஜெபம். சிறு பிள்ளைகள் நீங்கள் முன்பாக வரும்படியாக அழைக்கிறேன். நாம் இச்சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதத்தை தேவரீர் எங்களுடைய கண்கள் காண்கின்றது. எங்களுக்கு இந்த திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கும்படியாக இந்த பிள்ளைகளை தேவரீர் நீர் ஆட்கொள்ளும். இந்த பிள்ளைகள் விசுவாசத்திலே வளரும்படியாக இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வளர்த்து கொண்டு வருவதற்கு வேண்டிய அந்த ஞானத்தையும் அந்த அன்பையும் பொறுமையையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய உலக பிரகாரமான படிப்பின் ஞானத்திற்காக இடத்துல வருகிறோம். இவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் புத்தியும் நீர் தந்த ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை நீர் எங்கெங்கே வைத்திருக்கிறீரோ அந்த இடங்களிலே இப்பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஜீவிக்க இவர்களை நீர் ஆட்கொள்ளும். சிறு வயது முதற்கொண்டே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மீது அதிக வாஞ்சையுள்ள பிள்ளைகளாக இருக்கவும், உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு உம்முடைய சத்தியத்தின் பிரகாரமாக ஜீவித்து உம்முடைய சத்தியத்தை நற்செய்தியை சுவிசேஷத்தை பறைசாற்றுகிற பிள்ளைகளாக இருக்க இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக உம்மிடத்திலே கொண்டு வருகிறோம் சுவாமி. உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இப்பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் தந்து காத்தருளும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். ஆமென். இவ்வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். Amen.
உமக்கே எல்லா துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்த்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, எங்களுக்கு எல்லா விதத்திலும் நீர் போதுமானவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை எங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுத்தீரே, தேவரீர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விழுகிற சூழ்நிலையில் எங்களை தூக்கி எடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. என் கால் சறுக்கிற்று என்று நினைக்கும் பொழுது உம்முடைய கிருபையோ எங்களை தாங்கின உம்முடைய மகா பெரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி வருகிறதற்காக நன்றி. தனிப்பட்ட முறையிலும் சரி, குடும்பமாகவும் சரி, திருச்சபையாகவும் ஆண்டவரே நீர் தாங்கி ஆசீர்வதிக்கிறீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. கர்த்தாவே, அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு நீர் பாராட்டின நம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, இந்த 44 வருடங்களை சபையார் ஆண்டவரே எண்ணி பார்க்கின்றோம். கர்த்தாவே, இந்த 44 வருடங்களில் இருந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை ஆரம்பத்திற்கான மக்களை நீர் ஏற்படுத்தினீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுடைய பிரயாசங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த சபையை ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே பிரயாசத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரே இந்த ஊழியத்திலே பங்கு கொண்டு தொடர்ந்து இந்த சபைக்காக ஊழியம் செய்து வருகிற ஒவ்வொரு ஆத்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் பேர் பேராக தொடும், நீர் ஆசீர்வதியும். இந்த சபையை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இந்த சபைக்கு வந்த அநேக மக்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற தயவுக்காக நன்றி. அநேக மக்களுடைய வாழ்க்கையை நீர் தொட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாரத்தோடு துயரத்தோடு வந்தவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தின உம்முடைய கிருபைக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற இந்த அமோக்கியோ கம்யூனிட்டி ஆண்டவரே, நாங்கள் நற்சாட்சிகளாய் இருக்கும்படியாக எங்களை நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த சபையிலே நீர் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியங்களையும் பொறுப்பெடுத்து செய்கின்ற சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு உறுதுணையாய் இருந்து வழி நடத்துகிற மக்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் வழி நடத்தியருளும், உம்முடைய நாமம் கர்த்தாவே இங்கே மகிமைப்படட்டும். தேவரீர் நீர் செய்த எல்லா நன்மைக்காய் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த ஞான ஸ்நானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 பிள்ளைகள் உம்மிடத்துல விசுவாசத்துல வரும்படியாக நீர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சரியாக அந்த ஞான ஸ்நானத்தின் சமயத்தில் ஆண்டவரே மழை நிற்கவும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நல்ல ஒரு சீதோஷ்ண நிலையை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே திடப்படுத்தல் மூலியமாக உம்மிடத்தில் வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே புதிதாக இந்த சபையிலே அங்கத்தினர்களாக சேர்த்து கொள்ளப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தியருளும். ஆண்டவரே, இது உம்முடைய அழைப்பு, இது நீர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து இந்த திருச்சபையிலே எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையாயிருக்க இவர்களை நீர் தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும், நீர் ஆசீர்வதியும். இவர்கள் ஏறெடுக்கும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரியும். இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த நன்மைகளுக்காக சபையாக நாங்கள் சேர்ந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி. அதே சமயத்தில் தங்களுடைய விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். அவர்களுடைய விண்ணப்பங்களையும் நீர் கேட்டு அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவரீர் உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். திருமதி ராதா ஏஞ்சலா யேசுதாஸ்காக நன்றி செலுத்துகிறோம். திரு சகோதரி ரேச்சல் ராஜா வசந்தனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். இந்த இருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தின தயவுக்காக நன்றி. தொடர்ந்து இவர்களை நீர் வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை உம்மை சார்ந்திருக்கவும்
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இவர்களை நீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். அதே சமயத்தில் தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற திரு ஜீவன் ஸ்டீவன் ராஜ்காகவும் திருமதி தமிழ்மணிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இவர்களை திருமணத்தில் கணவன் மனைவியாக இணைத்து ஆசீர்வதித்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். அம்மா தமிழ்மணிக்கு அவர்களுக்கு வேண்டிய அந்த சுகத்தையும் பலத்தையும் தாரும். உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தேவரீர் அவர்களை தொடும். கர்த்தாவே, சகோதரர் ஜான்சன் பாபுக்கு நீர் கொடுத்த சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே. அவரோடு இருந்த கிருபைக்காக நன்றி, அவரை காத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து அவர்களை நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஆன்டி ஹேனாகோவிற்காகவும் இடத்துல வருகிறோம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு அந்த மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவர்களையும் நீர் தொடும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் சுவாமி. கர்த்தாவே, திருச்சபையிலே பிரயாணம் செய்தவர்கள், பிரயாணம் செய்கிறவர்கள், ஆண்டவரே மற்ற காரியங்களுக்காக போயிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய பிரயாணங்களை காத்த கிருபைக்காக நன்றி. சுகபலத்தோடு வைத்து அவர்களை நீர் தொடர்ந்து வழிநடத்தி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஜோஷ்வாக்காக இடத்துல வருகிறோம். ஜோஷ்வாக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து அந்த உடலிலே பரிபூரண பலத்தை நீர் தந்து காத்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜஸ்டின் ரேஷ்மியுடைய திருமணத்தை ஆசீர்வதித்து கொடுத்தீரே, ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. அந்த தம்பதியரையும் அந்த குடும்பத்தாரையும் ஆண்டவரே நீர் தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும். ஆண்டவரே, ஜெப விண்ணப்பங்களோடு இங்கே முன்பாக வந்து நிற்கிறவர்கள், அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பங்களையும் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும், ஆசீர்வதித்தருளும், காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, தேவரீர் சுவாமி, இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிலே அந்த டிசைபிள் கோர்ஸ் நடக்கும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே, நேற்றைய தினத்திலே அந்த டிசைபிள் கோர்ஸ் 34 வாரங்கள் ஆசீர்வாதமாக நடந்து முடிய நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையிலிருந்து இதில் கலந்து கொண்டு ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்ற ஆசிர்க்காக, ஸ்னேகாக்காக, பார்வதிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவர்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தி அருளும், காத்துக்கொள்ளும். இன்னும் அநேகர் ஆண்டவரே இப்பேற்பட்டதான உம்முடைய வார்த்தையின் காரியங்களிலே அதிக வாஞ்சை கொண்டவர்களாக பங்கு கொள்ளவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை செய்தருளும். நீர் வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை நீர் ஆசீர்வதித்தீர். அப்படியாக இம்மானுவேல் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையும் அதனுடைய ஒவ்வொரு திருச்சபைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. இன்று ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இந்த மாநாட்டினுடைய தலைவரை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். அவர் மூலியமாக எங்களோடு நீர் பேச இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அவரை மறைத்து நீர் வெளிப்படும், அவரை ஆசீர்வதியும். கர்த்தாவே, ஆண்டவரே, இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும், ஆசீர்வதியும், அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு போதகர்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நீர் வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் சுவாமி. எல்லாவற்றையும் உடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய கிருபை செய்தருளும். கர்த்தாவே, இந்த சிங்கப்பூர் தேசத்தில் நீர் எங்களை வைத்திருக்கிறீரே, நாங்கள் உப்பாக ஒளியாக இருந்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் உடைய ஜெபத்தை நாம் பாடலாக வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் என்ற பாடலை வாழ்க
இந்த வேளையிலே திடப்படுத்தல் எடுக்கின்ற அந்த 2 பிள்ளைகளும் முன்பாக வரும்படியாக அழைக்கிறேன். பிரியமானவர்களே, திருச்சபை தேவனுடையது. ஆராதனை நடத்துவதற்கும் அவருடைய வசனங்கள் பிரசங்கிக்கப்படுவதற்கும் சாக்கிரமந்துகள் கொடுக்கப்படுவதற்கும் கிறிஸ்துவ ஐக்கியம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்படுவதற்கும் உலகத்தை குணப்படுத்துவதற்கும் கடைசி காலம் வரைக்கும் திருச்சபை பாதுகாக்கப்படும். திருச்சபை மாத்திரம் அளிக்கக்கூடிய கிருபையின் எத்தனங்களுக்கு எவ்வயதுள்ள எவ்வித நிலைமையும் உள்ள யாவரும் தேவையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். திடப்படுத்தப்பட வேண்டிய இவர்கள் ஞானஸ்நான சாக்கிரமந்தை பெற்று சபையின் போதனையில் பயிற்சிக்கப்பட்டு தாங்கள் எவ்விசுவாசத்தில் ஞான ஸ்நானம் பெற்றார்களோ அவ்விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிட ஆயத்தமாய் இருக்கிறார்கள். எலிசபெத், நிஷாந்த், நான் உங்களை கேட்கிறேன். நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்ற காலத்தில் நீங்களோ அல்லது உங்கள் பேராலோ செய்த பக்தியுள்ள வாக்குத்தத்தத்தையும் பிரதிக்ஞனையும் இப்பொழுது தேவனுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் புதுப்பிக்கிறீர்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கர்த்தரும் இரட்சகரும் என்று அறிக்கையிட்டு அவருடைய ராஜ்யத்திற்கு பக்தி விசுவாசத்தை பகிரங்கமாய் அறிக்கையிட்டு சாட்சி பகர வாக்குறுதி செய்கிறீர்களா? நீங்கள் வேதாகமத்தின் பழைய புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற வழியின் மார்க்கத்தை ஏற்று அதன்படி ஜீவித்து வருவீர்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின்படி கிறிஸ்தவ ஜீவியத்தை ஜீவித்து கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உண்மையுள்ள அங்கத்தினராக இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? மனுவேல், நிஷாந்த், தனபாலன், கர்த்தர் தமது பரம கிருபையினாலே உன்னை பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் எல்லா உண்மை சீஷர்களின் விசுவாசத்தாலும் அந்யோன்ய ஐக்கியத்தினாலும் தமது ஆவியினால் உன்னை திடப்படுத்துவாராக. ஆமேன். எலிசபெத் குருசாமி, கர்த்தர் தமது பரம கிருபையினால் உன்னை பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் எல்லா உண்மை சீஷர்களின் விசுவாசத்தாலும் அந்யோன்ய ஐக்கியத்திலும் தமது ஆவியினால் உன்னை திடப்படுத்துவாராக. ஆமென். இப்பொழுது புதிதாக நம்முடைய சபையிலே சேர இருக்கிறவர்கள் அவர்களை முன்பாக வரும்படியாக அழைக்கிறேன்.
இங்கே முன்பாக ஆண்டவருடைய சமூகத்திலும் சபையின் முன்பாக நிற்கிறவர்கள் நம்முடைய திருச்சபையிலே அங்கத்தினர்களாக சேரும்படியாக அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். திருச்சபையினுடைய காரியங்கள், போதனைகள் இவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய திருச்சபை, குறிப்பாக அமோக்கியோ திருச்சபையினுடைய காரியங்கள் இவர்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அவைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே அவர்கள் சபையின் அங்கத்தினர்களாக அவர்கள் சேர்கிறார்கள். மெத்தடிஸ்ட் சபைக்கு பற்றுறுதியாயிருந்து உங்கள் ஜபத்தினாலும் கர்த்தருடைய நாளின் ஆராதனையிலும் விசேஷமாய் திருவிருந்திலும் உடன் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து பங்கு பெறுவதனாலும் உங்கள் திராணிக்கு ஏற்ப உதாரமாய் காணிக்கை கொடுப்பதினாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனாலும் இச்சபையை ஆதரித்து பரிபாலனம் செய்து வருவீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? இவர்கள் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சுலபமாக சொல்கிறேன். இது ஏற்கனவே நம்ம பல முறை நம்ம கேட்ட ஒரு காரியம். நீங்கள் கூட இந்த சர்ச்சில் மெம்பர்ஷிப் ஆகும்போது இந்த காரியத்தை சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அப்படியே செய்கிறோம் என்று. ஆனால் இன்றைக்கி என்னான்னு கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குது என்று தெரியாது. எனவே 4 வார்த்தைகள், அந்த 4 வார்த்தைகளை நம்ம எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த 4 வார்த்தைகளை உங்களுடைய ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்களும் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னென்றால், முதலாவதாக ஜெபத்திலே தாங்குவீர்கள். இரண்டாவதாக உங்களுடைய பிரசன்னம், ஆராதனை போன்ற காரியங்கள் இவைகள். மூன்றாவதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஈவுகளிலிருந்து கொடுக்கிறதுல. ஓகே. நான்காவதாக உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற விசேஷ தாளந்துகளை, சேவைகளை செய்வீர்கள் என்று. ப்ரேயர், பிரசன்ஸ், கிஃப்ட்ஸ் அண்ட் சர்வீஸ். இந்த 4 காரியங்கள், இந்த 4 காரியங்கள் இவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 4 காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கும். மறந்திருந்தால் இந்த நாளிலே மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறேன். ப்ரேயர், அடுத்தது என்ன? பிரசன்ஸ், கிஃப்ட்ஸ், சர்வீஸ். இந்த 4 காரியங்களையும் எப்பொழுதுமே உங்களுடைய மனதிலே நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய சபையின் அங்கங்களாக இன்று நாம் ஏற்றுக்கொண்ட இவர்களை உங்களுடைய அன்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களின் விசுவாசத்தை விருத்திக்கவும், இவர்களின் நம்பிக்கையை திடப்படுத்தவும், இவர்களை அன்பில் பூரணப்படுத்தவும் உங்களால் இயன்றதையெல்லாம் செய்து வர உங்களை சபையாரை வேண்டிக் கொள்கிறேன். நாம் இவர்களுக்காக அறிக்கையிட்டு ஜெபம் செய்ய போகிறோம். எனவே நாம் யாவரும் எழுந்து நின்று திரையில் காணப்படும் இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். ஓகே, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்லே இருக்குது என்று அதை நாம் சேர்ந்து வாசிப்போம். அன்பர்களே, இச்சபையின் அங்கத்தினராகிய நாங்கள் திருச்சபையின் பொது வாழ்க்கையின் பங்காளிகளாக உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். நாங்கள் மெத்தடிஸ்ட் சபைக்கு பற்றுதலாக இருந்து எங்கள் ஜெபங்களினாலும் கர்த்தரின் நாளின் ஆராதனைகளிலும் விசேஷமாய் திருவிருந்தில் உடன் கிறிஸ்தவர்களோடு சேர்ந்து பங்கு பெறுவதனாலும் எங்கள் திராணிக்கு ஏற்ப உதாரமாய் காணிக்கை கொடுப்பதனாலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனாலும் இச்சபையை ஆதரித்து பரிபாலனம் செய்து வருவோம் என்று நாங்கள் புதுப்பிக்கிறோம். ஆமே. ஆண்டவர் தாமே நாம் கொடுத்த அந்த வாக்கில் உண்மையோடு இருக்க நமக்கு கிருபை செய்வாராக. நாம் அமருவோம். ப்ளீஸ் பி சீட்டட். நாம் இப்பொழுது கால் தி பிரசிடென்ட், நம்மளுடைய மாநாட்டின் தலைவர், இவர்களுக்காக ஜெபித்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறேன். நாம் ஜெபிப்போம். Let us pray together. ஆண்டவரே, இதோ மனம் மகிழ்ச்சியான இந்த அருமையான திருச்சபையின் ஆண்டு விழாவுக்காக நன்றி செலுத்தி, இன்னும் அதிகமான நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கொடுத்திருக்கின்ற இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே அருமையான அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில்
2 புதிய அங்கத்தினர்களை இணைக்கும்படியாக நீ கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. திறப்படத்தின் மூலியமாக இருவரை இணைக்கும்படியாகவும், அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே இந்த நாளிலே புதிதாக மற்றவர்களையும் ஆண்டவரே உம்முடைய அருமையான திருச்சபையில் அங்கமாக இணைக்க நீ கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ பரலோகம் களி கூறுகின்றது. ஏனென்றால் ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களை உம்முடைய திருச்சபையில் நாங்கள் சேர்க்கும் பொழுது ஆண்டவரே அங்கு பெரிய ஒரு களி கூறுதல், மகிழ்ச்சி, ஆனந்தம். ஏனென்றால் ஆண்டவரே உம்முடைய அருமையான ஜனங்கள் உம்முடைய திருச்சபைக்குள்ளாக அங்கங்களாக சேர்க்கப்படுகின்ற வேளையிலும் கூட ஆண்டவரை விசேஷ விதமாக இந்த உலகத்தில் தொலைந்து போன எங்களை நீர் கண்டுபிடித்து உம்முடைய ஜனமாக ஆண்டவரை நீர் எங்களை ஏற்படுத்தி இருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே இந்த வெளிக்கூட விசேஷ விதமாக ஒவ்வொருவரையும் இந்த அருமையான காலை வேளையிலே தனித்தனியாக அவருடைய சிரசின் மேல் உம்முடைய கைகளை வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே விசேஷ விதமாக அருமையான இந்த பிள்ளைகள் உமக்கு முதலாவது ஆசீர்வாதமாகவும் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாகவும் ஆண்டவரே விசேஷ விதமாக அருமையான எங்களுடைய சிங்கப்பூர் தேசத்தில் இவர்கள் தொடர்ந்து ஒரு ஒளியாக இந்த உலகத்தில் வீசும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே விசேஷ விதமாக உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தாங்கி ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் உம்முடைய நாம மகிமைக்காக செயல்படவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கவும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே இந்த நாளிலே அவர்கள் அளித்த இந்த அருமையான வாக்குகள் மூலியமாக கர்த்தருக்கு உண்மை உள்ள ஒரு சீஷர்களாக இந்த உலகத்தில் விளங்க நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே விசேஷ விதமாக அருமையான இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய கரம் தேவை, உம்முடைய வழிநடத்துதல் தேவை. அது மட்டுமல்லாமல் புதிய ஒரு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து இறங்குவதாக எங்களுடைய சொந்த பலத்தோடு கூட இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது. அப்பா இந்த வேலை கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எதற்கு நீர் அழைத்தீரோ அந்த அழைப்பிற்கு அருமையான பிள்ளைகள் இணங்கி உமக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தின் விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓட உம்முடைய சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் ஐயா, பலப்படுத்தும், நிறைய வழி நடத்தும். ஆண்டவரே இயேசுவின் இணையை நாம் கேட்டுக்கொள்வோம். ஆமென். நீங்களாம் திரும்பி நில்லுங்க. நாம் இவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். அதே சமயத்தில் சபையின் தலைவர்கள் முன்பாக வந்து இவர்களை வரவேற்கும்படியாக அழைக்கிறேன். ஆசிர், பிரேம், சம்பத், ஆக்சுவலி எல்சிசி மெம்பர்ஸ் எல்லாருமே வரலாம். ஆனால் எல்சிசி மெம்பர்ஸ் ஓகே, யூ கேன் கம். ராபின் வாங்க. இப்பொழுது நம்முடைய மாநாட்டின் தலைவர் இவர்களுக்கு அந்த சான்றிதழ்களை அவர் வழங்குவார். போன வாரத்தில் ஞானஸ்நானம் பெற்ற பிளெஸிக்கு முதலாவதாக
இப்பொழுது பாடகர் குழு ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். நல்லேசம் சந்தோஷம் நல்லேசம் எண்ணம் எண்ணம் அருள செய்யும் தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே. நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும் நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும் தேவனின் திருச்சபையே தேவனின் திருச்சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே. நித்திய ஜீவன் நல்கும் நேசரை நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும் நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும் தேவனின் திருச்சபையே தேவனின் திருச்சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே. மீண்டும் ஓர் நாள் வருவேன் என்று வாக்குறுதித்த வல்லோனே நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும் நித்தம் நித்தம் வாழ்த்தும் வாழ்த்தும் தேவனின் திருச்சபையே தேவனின் திருச்சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே. சந்தோஷம் நல்லேசம் சந்தோஷம் நல்லேசம் என்றும் என்றும் அருள செய்யும் தேவன் தந்த திருச்சபையே விசுவாச வாழ்வு தரும் சபையே. சபையார் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஆசீர்வாதமாக காணிக்கையையும் நம்முடைய தசம பாகங்களையும் நாம் இந்த நேரத்தில் செலுத்துவோம். நாம் ஜெபம் செய்வோம்.
நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்திருக்கின்றீர். எங்களிடத்தில் இருக்கிறது எல்லாமே உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது. அவைகள் யாவும் உமக்கு சொந்தம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலும் நன்றி அறிதலோடு எங்களுக்கு நீர் கொடுத்ததிலிருந்து தசம பாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அங்கீகரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். நாம் காணிக்கை பாடலாக தந்தானை துதிப்போமே என்ற பாடலை பாடுவோம். தந்தானை துதிப்போமே, திரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஆனந்த மனவில்ல கரியனோ நம்மை
சபையார் நாம் நின்று கொண்டிருக்க இன்றைக்கான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 10 முடிய. எஃபேசியன்ஸ் சாப்டர் 2 verses 1 to 10. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமர்வோம். இந்த நாளிலும் இந்த 44வது ஆண்டு நிறைவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் நம் மத்தியிலே நம்முடைய மாநாட்டின் தலைவர் மறைதிரு பிலிப் ஏப்ரஹாம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் இந்த நாளிலே நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். பிரியமானங்களே, இந்த அருமையான காலவேளையிலும் கூட விசேஷ விதமாக உங்களோடு கூட சேர்ந்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக அருமையான அமோக்கியோ தமிழ் பேத்தரிஸ் திருச்சபையில் விசேஷ விதமாக அருமையான திருச்சபை மக்கள், எல்சிசி மெம்பர்ஸ் மற்றும் யாவரும் இணைந்திருக்கிற நாம் யாவருக்கும் விசேஷ விதமாக நாம் தேவனுக்கு இந்த அருமையான 44வது ஆண்டின் நிறைவுக்கு நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். பின்னோக்கி நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை எவ்வளோ அற்புதமாக ஆசீர்வதித்து ஒரு திருச்சபையாக நாம் தேவனுக்கென்று தொடர்ந்து விசேஷ விதமாக ஊழியங்களை செய்யவும் வளரவும் ஆண்டவர் அளித்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். குறிப்பாக நம்முடைய அருமையான இமானுவேல் தமிழ் வர மாநாட்டிலிருந்து உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகின்றேன். From our Emmanuel Tamil Conference, I want to bring greetings on behalf of our ETXC to our AMKTMC. நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் நம்மோடு கூட இருக்கின்றார் திரு செல்வத்துறை. நானும் அவரும் விசேஷ விதமாக வாழ்த்துக்களை கொண்டு வருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எக்ஸ்கோவில் பார்க்கும்போது நம்முடைய மாநாட்டில் நம்முடைய அருமையான அமோக்கியோ திருச்சபையிலேருந்து அநேகர் இருக்கின்றார்கள். ஆண்டோடைய சேவை செய்யத்தக்கதாக அருமையான சகோதரர் ஆண்டன், இன்னும் திரு சம்பத், திரு ஆசிர், இன்னும் லூயிஸ் ஐசக், தங்கா, விசேஷ விதமாக அது மட்டுமல்ல அருமையான சகோதரர் நோயல் ஜோசப் ராஜ் அவரோடு கூட சேர்ந்தும் விசேஷ விதமாக வாழ்த்துக்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனையில் நாம் கலந்து கொண்டு தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க நாம் வந்திருக்கின்றோம். இட்ஸ் அன் தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ். த வே த லார்ட் ஹஸ் led us for the past 44 years. அப்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதித்த வல்ல நிறைந்த ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். குறிப்பாக தொடர்ந்து நாம் ஊழியம் செய்கின்ற 2 அருமையான திருச்சபைகள், பசி பஞ்சாங் தமிழ் மேத்தர் திருச்சபை, நானும் அருமையான போதகர்மார்கள், போதகர் சார்ல்ஸ், இன்னும் போதகர் ஸ்டீவன் ஷெர்ரக், திருச்சபை மக்கள் வாழ்த்துக்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஜுரோங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் சார்பாகவும் நானும் பாஸ்டர் சார்ல்ஸும் வாழ்த்துக்களை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அங்கத்தினர்களும் கர்த்தர் நம்முடைய திருச்சபை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே எனக்கு அருமையான இந்த வாய்ப்பை அளித்த அருமையான திருச்சபை போதகர் திரு விஜய் ஜோசப் அவர்களுக்கும் நம்முடைய சேலவை குழு அனைவருக்கும் திருச்சபை மக்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானங்களே, இந்த நாளில் விசேஷ விதமாக இந்த 44வது ஆண்டு நிறைவை நாம் கொண்டாடும் பொழுது
என் உலகத்தில் பிரியமானங்களே இந்த அருமையான வசனங்கள் எனக்குள்ளாக அப்படியாக வந்தது. ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கின்றார், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எப்படியாக வைத்திருக்கின்றார், நாம் தேவனுக்கு எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி பிரியமானங்களே இந்த நாளிலே சற்று நேரம் நாம் சிந்திக்க தேவன் நமக்கு தொடர்ந்து கிருபை செய்வாராக. Hope the slides can be on, the first slides. பிரியமானங்களே இந்த அருமையான தலைப்பில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது you and I, we must always remember that we are God's masterpiece. God's masterpiece. நானும் நீங்களும் பிரியமானங்களே தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் என்று நாம் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஞாபகம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கேற்ப அருமையான ஒரு வசனம் வாசித்த இந்த அருமையான பகுதியில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். Looking at Ephesians chapter 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார். Let me read that in English. Ephesians chapter 2 verse 10 tells us, "For we are God's masterpiece. He has created us anew in Christ Jesus, so we can do the good things He planned for us long ago." That's from New Living Translation. As we read, another translation, NIV, it says that you and I, we are God's handiwork. We are God's handiwork. And as we look at another translation, ESV tells us that, you and I, we are God's workmanship. Workmanship. இப்படியாக பிரியமானங்களே நான் பார்க்கின்றோம். சற்று நேரம் நாம் ஜெபிப்போம். Let us pray. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளும் கூட உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பலம் அல்ல, ஆனால் உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வருவதற்காக நன்றி. இதோ இந்த வேலும் கூட மனம் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க திருச்சபைக்காகவும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை இடைப்படும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதை மறைத்துக்கொள்ளும் எங்களோடு கூட பேசும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் இணைய நாட்டில் கேட்டுக்கொள்வோம். ஆமென், ஆமென். பிரியமானங்களே, இந்த அருமையான பகுதியில் இந்த 10 வசனங்களில் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக ஒரு விசுவாசத்தின் மூலம் ஒரு ரட்சிப்பு இந்த உலகத்தில் நாம் வாழ தேவன் நம்மை மறுரூபப்படுத்துவதை குறித்து நம்ம பார்க்கின்றோம். It talks about these particular verses that transformative power of God's grace upon us. நாம் ஆண்டவரை நாம் எப்பொழுது நாம் ஏற்றுக்கொண்டோமோ அப்போலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தின் ஒரு வல்லமையின் கிருபை நமக்குள்ளாக இருப்பதை நாம் உணர வேண்டும். We are not ordinary people in this world. You and I, we have been transformed by the grace of God. By the grace of God. அது மட்டும் இல்லாமல் நானும் நீங்களும் இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது it's because that in faith that we accepted the Lord Jesus Christ. நமக்குள்ளாக the salvation through faith. Lord Jesus, thank you so much that that today I am your child. உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கின்றேன் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது the transformative power as well as and when we are saved through faith, remember that we have a purpose in living in this world. இந்த உலகத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்றால் கிறிஸ்துவுக்காக வாழ்வதின் ஒரு நோக்கம். ஒரு திருச்சபையாக நாம் வந்திருக்கிறோம். As a church we have come to this beautiful sanctuary to give thanks to God. And as you look at our lives, thank you Jesus today as your child. Thank you for your transformative power upon me. Thank you for your grace and thank you for the salvation that you have showered upon me, O Lord. இப்படியாக பார்க்கும்போது we are an extraordinary God's masterpiece that you and I, we are supposed to shine for the Lord Jesus Christ. அப்படியாக நாம் கிறிஸ்துவுக்காக பிரியமானவர்களே வெளிச்சம் வீச தேவன் நம்மை அழைத்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். லிவிங் வித் a purpose. இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு கூட வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். All the young people in the church, remember that you have a purpose to live in this world.
that is to live for the Lord Jesus Christ. கிறிஸ்துவுக்காக வாழ நீங்களும் நானும் அப்படியாக அழைக்கப்பட்ட ஜனமாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களை குறித்து பார்க்கும்போது, looking at people, who have not accepted Lord Jesus Christ, sometimes they have a lot of questions in their minds. Why am I in this world? What am I doing in this world? Where am I going? What am I focusing? Sometimes they don't have, any answers, in their lives. They don't know what they're doing in this world. But you and I, as God's child, as God's children, God, our Master, have called us to live with a purpose in this world. We know that who is our Master is. நானும் நீங்களும் பிரியமானங்களே, நம்முடைய எஜமான் யார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் தொடர்ந்து செயல்படும் பொழுது தேவனுடைய கிருபை நம்ம மேல் இருந்து இந்த உலகத்தில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்ற ஆண்டவராக இருப்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். த நெக்ஸ்ட் ஸ்லைட். பிரியமானங்களே, முதலாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? Before accepting the Lord Jesus Christ, how was our life was? Just imagine. ஒரு நாள் இன்றைக்கு நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி 2 பேர் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபை அங்கமாக விதமாக இணைந்திருக்கின்றார்கள். It's a joy, giving thanks to God. Do you remember your baptism? எப்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்கள், எப்போது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள், அது முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி அப்படியாக பார்க்கும்பொழுது, லுக்கிங் அட் த ஃபர்ஸ்ட் 3 verses, முதல் 3 அருமையான வசனங்களை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது பவுல் இப்படியாக எபேசிய திருச்சபைக்கு அவர் சொல்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்று சொல்லி இந்த 2ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய வாழ்க்கை, அதாவது நம்முடைய வாழ்க்கை பாவத்தினாலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நீங்கள் எப்படி போயிருந்தீங்க? மரித்து போய் இருந்தீர்கள். It says you were dead in sins because you were dead in sin because of all the sins that that came in your life. உங்களுடைய பாவத்தினாலும் உங்களுடைய அக்கிரமத்தினாலும் நீங்கள் மரித்து போய் இருந்தீர்கள். Looking at verse 2, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றதாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நாம் மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இந்த 3 வசனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது பிரேமானங்களே, it talks about our spiritual state of our humanity. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஒரு மனுக்குல நிலைமையை குறித்து நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரேமானங்களே பாவத்தில் விதமாக மூழ்கி உலகத்தின் இந்த ஜனங்களைப் போல, looking at the rest of the world, once we were like them in that particular state, dying in sin. நம்முடைய பாவத்தில் விதமாக நாம் மூழ்கி போய் நாம் இருந்தோம். We were in a hopeless condition. நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையிலே அவ்விதமாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் we were enslaved to worldly desires. உலகத்தின் பலவிதமான இச்சைகள் சாத்தான் நம்மை ஆட்கொண்டு உலகத்தில் ஜனங்கள் எப்படி அவ்விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ நம்முடைய இருதயமும் நமது மனசும் 3ஆம் வசனத்தில் நம்முடைய இருதயமும் நமது மனசும் நம்முடைய மாம்ச இச்சைகளும் அதுக்குள்ளாக நம்ம சிக்கி அவ்விதமாக தவித்து நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தின் ஜனங்களைப் போல அவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒன்ஸ் we were like that. சில நேரத்தில் பார்க்கும்போது இதை வாஸ்து பார்க்கும்போது சில பாஸ்தா என் வாழ்க்கையை ஆண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு நான் அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு கூட சில யோசிக்கலாம். எப்படி உலக ஜனங்கள் எப்படி இருக்கின்றார்களோ அப்படியாக நம்முடைய இருதயமும் நம்ம மனசும், அவங்க செய்கிறாங்களா நானும் அந்த மாதிரி தான் செய்யணும், அவங்க அப்படி இருக்காங்களா நானும் அப்படியாக தான் இருக்கணும். இது நாம் உலகத்தின் ஜனங்கள் கிடையாது. We must remember that. நாம் உலகத்தின் ஜனங்கள் கிடையாது. Even though that we are living in this world, we are just mixing with this around the crowd with the people together, but remember that we belong to a master. That is very, very important. இந்த ஜனங்களின் சிந்தை, இந்த மாம்ச இச்சைகள், அவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பார்க்கும்போது உலகத்தின் மோகங்கள், பலவிதமான உலகத்தின் பலவிதத்தில் பார்க்கும்போது ஈர்ப்பின் தன்மைகள் எல்லாமே இருக்கும்போது எல்லாம் பார்க்கும்போது
அவங்கள மாதிரி நம்ம சிந்திக்க முடியாது. we cannot be thinking like them, right? இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல நாம் வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. because remember, God has called us from this world to him. அவருக்கு உலகத்தில் இருந்த ஜனங்களாகிய நாம், தேவன் நம்மை அவர் அழைத்த ஒரு ஜனமாக இருக்கின்றார். has called us to him. அவருக்குள்ளாக நம்மை அழைக்கப்பட்ட ஜனமாக இருப்பதை குறித்து பிரியமானங்களே நாம் பார்க்கின்றோம். அதனால் இந்த உலகத்தின் பலவிதமான we were dead in sin, we were enslaved to worldly desires, அப்படியாக ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததை குறித்து நாம் பார்க்கின்றோம். the next slide. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி மாற்றியிருக்கின்றார். how God has changed us. God has made alive. He has made alive in Christ. ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் அவர் உயிர்ப்பித்திருக்கின்றார். once we were dead, but now we are alive in Christ. as a church, அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச், அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை குறித்து பார்க்கும்போது, you and I, we are supposed to be alive in Christ. alive in Christ. லைஃப் மாதிரி எனக்கு தெரியல பாஸ்டர். இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கித்தான் இருக்கிறேன், மாட்டிக்கிட்டு தான் நான் இருக்கிறேன். சிக்கி கொண்டு வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கிறிஸ்துக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றேனா என்று சொல்லி அதிகமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, God is reminding us today as we celebrate the anniversary of AMK TMC. ஆண்டு சொல்கின்றார், you have been alive. once you were dead, but now you are alive in Christ. as we celebrate the anniversary, தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி அப்படியாக ஆண்டவர் எப்படி நம்மை தொடர்ந்து உயிர்ப்பித்திருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, அதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் as we read, Ephesians chapter 2 verses 4 to 7, 4லிருந்து 7ஆம் வசனத்தில் வரைக்கும் நம்ம தொடர்ந்து வாசித்து பார்க்கும்பொழுது, தேவன் நம்மை எப்படி உயிர்ப்பித்திருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனோ தம்முடைய இரக்கத்தினாலே, once we were dead in sin, we were living, like strangers, aliens in this world, and also that same like other people, the same state. ஆனால் தேவன் ஒரு நாள், that's the Lord Jesus Christ. He can save me from my sins. He can save me from the worldly desires. சொல்லி நானும் நீங்களும், he can save me from Satan. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானங்களே ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தேவனோ தம்முடைய இரக்கத்தினாலே, because of God's mercy, அவர் தேவனோ தம்முடைய இரக்கத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, எப்படிப்பட்ட மக்களாக இருந்த நாம், அக்கிரமங்களின் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவின் கூட அவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். how beautiful is this. அக்கிரமத்தினாலும் இருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அவர் உயிர்ப்பித்தார் கிருபையினாலே. looking at two words, கிருபையினாலே, இரக்கத்தினாலே. mercy as well as grace, that plays the role together in our life. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அப்படியாக தேவன் நம்மை அழைத்து நம்மை ரட்சித்தார். salvation through Jesus Christ alone. கிறிஸ்துவின் மூலியமாக மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு ஏற்பட்டதை குறித்து பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். you and I, we are heavenly people. நாம் பரலோகத்தின் சொந்தக்காரர்களாக நாம் இருக்கின்றோம். we belong, the Lord reigns there. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு அரசாட்சி செய்கின்றார். ஆண்டவர் நம்மை தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய கிருபையினாலும் நம்மை ரட்சித்து கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி பரலோகத்தில் அவரோடு கூட நாம் உட்காரவும் கூட செய்கின்ற தேவாதி தேவனாக இருப்பதை குறித்து பிரியமானங்களே நாம் பார்க்கின்றோம். 3 pointers: God's mercy towards us, redemptive work of Christ, and new life in Christ. Look at these words, new life in Christ. புதிய ஒரு வாழ்க்கை. There are some churches, they have new life church, right, and so on. பல விதமான திருச்சபைகள் விதமாக பேர் சொல்லி அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. But remember that you and I, when God's redemptive work through His mercy, today you and I, we have a new life. புதிய ஒரு வாழ்க்கை, புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார்.
Do we experience that kind of life in us? நமக்குள்ளாக ஒரு புது ஆண்டவரே, every day, thank you Jesus for the new life. The old nature goes away, or the old persons be destroyed and become a new person. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு புதிய ஒரு சிருஷ்டியாக இந்த உலகத்தில் தேவன் நம்மை உருவாக்கி இருப்பதை குறித்து, அழைத்திருப்பதை குறித்து வந்து நாம் பார்க்கின்றோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. Imagine, when we renovate our homes, right? After renovation, you look at it so beautiful. You like the colors of the wall. You like the furnitures. You like so many things that you have redesigned yourself. Remember that, God is the best designer. He is the best architect. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய வீடை வந்து அப்படியாக நம்ம வந்து மாற்றி அமைக்கும் பொழுது நமக்குள்ளாக பார்க்கும்போது இட்ஸ் வெரி நைஸ். அதே மாதிரி நாற்றம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையை அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரித்த நம்மை, okay, there's another Malay word called buso. That means தாரண ஒரு வாழ்க்கை. அப்படியாக இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? புதிய ஒரு வாழ்க்கை, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட் மீன்ஸ் இப்போ நானும் நீங்களும் ஆண்டவருடைய திருச்சபையில் அங்கமாக நாம் இருக்கும் பொழுது யூ ஆர் சப்போஸ் டு ஷைன் ஃபார் அவர் மாஸ்டர். நம்முடைய எஜமான் மத்தியில் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நாம் ஒளி வீச அழைக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கு. நமக்குள்ளாக ஒரு புதிய ஒரு வாழ்க்கை தேவன் கொடுத்திருப்பதை குறித்து நானும் நீங்களும் பிரியமானங்களே நாம் அறிந்திருக்கின்றோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது பிரியமானங்களே, அவரின் கிருபையினாலே ஒரு ரட்சிப்பு. And thirdly, we see that பிரியமானங்களே, we are saved through his grace. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து நம்ம பார்க்கும்போது verses 8 to 10 says, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கின்றார். லுக்கிங் அட் திஸ் 3 verses, இந்த 3 வசனங்களை குறித்து பிரியமானங்களே நானும் நீங்களும் நாம் சிந்திக்கும் பொழுது பிரியமானங்களே, ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே ரட்சித்து நம்முடைய சொந்த முயற்சி அல்ல, ஆனால் ஆண்டவர் நம்மை தொட்டார் ஒரு நாள். நன்றி ஆண்டவரே, இன்றைக்கு நான் உன்னுடைய மகளாக நான் இருக்கின்றேன் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நானும் நீங்களும் தேவனை துதிப்பது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நோக்கம் என்று நாம் சொல்லும் பொழுது, குறிப்பாக இந்த 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். Looking at the first part of this particular verse 10, it tells us that you and I, we are God's masterpiece. He has created us anew in Christ so that we can do good things or good works. தேவனுக்குள்ளாக நானும் நீங்களும் நல்ல காரியங்களை, தேவனுக்கென்று நற்காரியங்களை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கின்ற ஆண்டவராக இருப்பதை குறித்து அருமையான இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். So you and I, we are God's masterpiece. Wherever that we are, நாம் எங்கெங்கு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா, God has created us. He is our creator and we are his masterpiece. நம்முடைய வாழ்க்கையில் வந்து பார்க்கும்போது we must always understand each and everyone we are very much different. இந்த அருமையான பகுதியில் each of us we are uniquely designed. We are uniquely designed. நானும் நீங்களும் ஒரு தனித்துவமான ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருப்பதை குறித்து நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் தனித்தனியாக God has beautifully designed us. He knows that who we are and we are here for his purposes, and you and I, we have been uniquely நம்முடைய வாழ்க்கையில் வந்து பார்க்கும்பொழுது அப்படியாக தேவன் நம்மை வடிவமைத்திருப்பதை குறித்து நாம் பார்க்கணும். தனித்துவமாக நம்மை அழைப்பதை குறித்து நம்மை போல மற்றவர்கள் இருக்க முடியாது. சில வேளை சொல்லுவாங்க, ஒரு நபரை போல 7 பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது, சரியா? மேபி தே கேன் பி இன் துபாய், ஓ மேபி தே கேன் பி இந்தியா, மேபி இன் சம்மன். உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து இந்தியா போயிட்டு வந்துட்டு சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் உங்களை மாதிரியே ஒருத்தர் நான் பார்த்தேன் பாஸ்டர் இந்தியாவில். அப்படியா? ஐயோ, நான் இங்கேலாம் இருக்கேன், நான் எப்படி அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பார்க்கும்போது சம் பீப்புள் எவர் செய்து, பட் you and I, ஆண்டவர் மிக அழகாக நம்மை
பிரியமானங்களே, இந்த உலகத்தில் அவர் டிசைன் செய்திருப்பதை குறித்து நான் பார்க்கிறேன். யூனிக்லி டிசைன்டு. எதற்காக என்று சொல்லி பார்க்கும்பொழுது, you and I, we are supposed to discover, to fulfill his divine purposes in this world. ஆண்டவர் நம்மை மிக அழகாக ஒரு தனித்துவமாக நம்மை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஏனென்றால் நானும் நீங்களும் அவரை அதிகமாக, அவரின் திட்டங்களை அதிகமாக நாம் கண்டுபிடித்து அவரின் தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. So why you and I, we are in this world? You and I must discover and to fulfill his purpose in this world. அநேக நேரம் we want to do our own plans. We have our own agenda. அதனால இதுதான். But above that, we must remember why God has called us as a church. முதலாவது, நற்கிரிகளை செய்யும்படியாக. நம்முடைய சோஷியல் கான்சன்ஸ் கமிட்டியை வந்து பார்க்கும்போது நம்முடைய அமுக்கிய திருச்சபையில் அநேகருக்கு அவ்விதமாக ஃபுட் பேங்க், இன்னும் மற்ற உதவிகளை அவ்விதமாக நாம் தொடர்ந்து நாம் செய்து கொண்டு நாம் வந்து கொண்டு இருக்கின்றோம். ஃப்ரம் டியூஷன் கிளாஸஸ் எல்லாவற்றையும் பார்க்கும்போது பல விதங்களில், ஈவன் அவர் மினிஸ்ட்ரிஸ் இன் FIB, FIS எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆண்டவர் மிக அற்புதமாக, ரிமெம்பர் த ஹவு காட் ஹஸ் பிளஸ்ட் அவர் சர்ச். ஈவன் அரவுண்ட் அவர் கம்யூனிட்டி, வி ஆர் ஃபியூ பிளாக்ஸ் அரவுண்ட் பிசைட் அவர் சர்ச். அதில் கூட பார்க்கும்போது we are always able to go there and we are able to give some food bank to the needy people. God has blessed our Amokyo Tamil Methodist Church. இப்படியாக நாம் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பது ஒன்று நாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் to fulfill his divine purpose means to do good works as well as to bring the good news, the gospel to other people. நீங்கள் அழகான ஒரு பேனர் மேலே பார்த்துருப்பீங்களா? On top of you can see, right? சங்கீதம் 126 5ஆம் வசனம் வந்து பார்க்கும்போது, கண்ணீரோடை விதைக்கின்றவர்கள் கம்பீரத்தோடை, சத்தமே கேட்கலையா, அறுப்பார்கள். Yes, yeah. When we sow in tears and we know that God will bring that kind of harvest into our church. அப்படியாக நம்முடைய திருச்சபை. Looking at our church, we praise God. The Amokyo Tamil Methodist Church is a growing church. திருச்சபையில் விசேஷ விதமாக ஆண்டவர் நம்முடைய திருச்சபை ஆசிர்வதித்து இந்த அறுவடைக்குள்ளாக நம்மை தொடர்ந்து கொண்டு வருவதை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஈச் அண்ட் எவ்ரி இயர் நம்ம பார்க்கும்போது அதிகமான திருச்சபையில் அங்கத்தினர்கள் அவ்விதமாக சேர்க்கப்பட்டு வருவதை குறித்து நானும் நீங்களும் அப்படியாக நாம் அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, யூ அண்ட் ஐ we are living in this world to do his purpose in our lives. That's very important. ரைட்? நமக்கு எவ்வளோ நமக்கு திட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட அதுக்கு மேற்கொண்டு நானும் நீங்களும் பார்க்கும் பொழுது பிரியமானங்களே, அவருக்காக நாம் வாழத்தக்கதாக, ரிமெம்பர் டு கமிட் அவர் செல்ஃப் டு கிரைஸ்ட் அண்ட் டு லிவ் ஃபார் ஹிம். இந்த அறுவடை, ரீப்பிங், as we sow we can reap. ஆண்டவருடைய வசனத்தை திருச்சபையாக நம்ம தொடர்ந்து அவ்விதமாக விதைக்கும் போது, wherever that you are, remember God has called us for his purpose to live. அவருக்காக வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கின்ற ஆண்டவராக இருப்பதை குறித்து நாம் பார்க்கணும். பிகாஸ் நானும் நீங்களும் we are God's masterpieces wherever that we are. எங்கு நாம் இருக்கின்றோம், நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கின்றோம். அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றத்தக்கதாக தேவன் அழைத்திருப்பதை குறித்து பார்க்கின்றோம். The last slide. 3 முக்கியமான காரியங்கள் சொல்லி பிரியமானங்களே நான் முடிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, seeking God each and every day. ஆண்டவரை அதிகமாக நாம் தேட அழைக்கப்பட்ட ஜனமாக நாம் இருக்கின்றோம். this world is a so noisy world. ரொம்ப நேரம் ஒரு நாள் I went to visit a member. அந்த மெம்பர் ஆனவங்க வந்து பார்க்கும்போது LRT ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து அவங்க வீடு. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு the train will pass. They call it as a light, LRT light, train, but it seems to be very noisy. அதான் இங்கேருந்து எப்படி தான் இங்கே இருக்கிறீங்க, ஸோ நாய்ஸி, கான் ஈவன் ஸ்பீக் ஒன் another அப்படின்னு. ஸோ அதை பார்க்கும்போது இந்த உலகத்தில் பிரியமானங்களே பலவிதமான சத்தங்கள் கேட்கின்ற இந்த உலகத்தில் வந்து பார்க்கும்போது seeking God, it's the number one priority in our lives. Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அப்படியாக நீங்கள் தேடும் பொழுது மற்ற யாவரும் அவ்விதமாக கூட்டி கொடுக்கப்படும். எந்த வசனம், எந்த புஸ்தகம் இருக்க ஞாபகம் இருக்கா? Matthew 6:33. That's very good. அப்படியாக தேவனை அதிகமாக நாம் தேட அழைக்கப்பட்ட நாம் ஜனமாக நாம் இருக்கிறோம். ரெண்டாவது பார்க்கும்பொழுது, you and I as a church, we need to live out our faith.
நம்முடைய விசுவாசத்தை நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்ட நாம் ஜனமாக நாம் இருக்கின்றோம். Wherever that we are, we can be in Hougang, we can be in Sengkang, we can be Punggol, we can be Awakyo, we can be Jurong, wherever that we are. Wherever you are, first of all, is to seek God, and secondly, live out our faith. நம்முடைய விசுவாசத்தின் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். Wherever you are, be an example, be a model. Because God has designed us for Him, and you and I, we are supposed to shine as God's masterpiece. தேவனுடைய செய்கையாக இருக்க தேவன் நாம் எங்கிருந்தாலும் அழைத்திருக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். And through us, finally, நமக்குள்ளாக இறுதியாக பார்க்கும்போது let us reflect His love, His grace and His glory. நமக்குள்ளாக இருக்கின்ற தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எதை நாம் பிரதிபலிக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக தேவ அன்பை பிரதிபலிக்க, இந்த உலகத்தில் அவருடைய கிருபையை பிரதிபலிக்க, அவருடைய மகிமையை பிரதிபலிக்க நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அவ்விதமாக செயல்பட தேவன் அழைத்திருக்கிறார். இட்ஸ் அ ரிமைண்டர் டு த எஃபெசஸ் சர்ச். எபேசு திருச்சபைக்கு பவுல் அப்படியாக அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றார். ரிமெம்பர் யூ ஆர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன். யூ ஆர் நாட் லைக் people in this world, but God has called you for a purpose. You have to live with a purpose for Christ. He's the master, and you and I, we are masterpieces, and we are supposed to live out our faith, and we are supposed to reflect His love, reflect His grace and glory. பிரியமானவர்களே, அவைக்கு தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து நாம் ஓடும் பொழுது, now we are progressing towards 45 years. நாம் 45வது ஆண்டை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படியாக நாம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு ஆண்டும், ஆண்டவரே இந்த உலகத்தில் தேங்க்யூ லார்ட் என்னை ரட்சித்ததற்காக, let me live for your purpose. அப்படியாக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, I tell you, your life, my life will be a blessing. And there's always a reminder, I am God's masterpiece. வாயின் வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், நடவடிக்கைகள் எல்லாமே தேவனுக்கு உண்மையாக இருக்க. As others, as they look at us, what can they see? A difference in us. நமக்குள்ளாக மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது என்ன வித்தியாசங்களை அவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும்? Is it our words? Is it certain actions that we do? Is it certain things that we do in our life that something, hey, how come this person is very much different than me? அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது what we do, we reflect His love, we reflect Christ in us. அப்படியாக we pray that Amokyo Tamil Methodist Church will continue to prosper and grow in the love of Christ. கர்த்தர் தாமே நம்முடைய திருச்சபை தொடர்ந்து ஆசீர்வதித்து, நம்முடைய திருச்சபை தொடர்ந்து இந்த உலகத்தில் ஒரு ஒளியாக, வெளிச்சமாக வீசத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். let us pray. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான காலைவேளையும் கூட எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்தோடு கூட நீர் எங்களை படைத்திருக்கின்றீர். நாங்கள் உம்முடைய செய்கையாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதை நாங்கள் தொடர்ந்து அறிந்தவர்களாக இந்த உலகத்திற்கு வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு நோக்கம், கிறிஸ்துவுக்களாக வாழ்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து அறிந்து எங்களை ஒப்பு கொடுக்க. Lord, help us to commit ourselves to you, Lord. We know that this world is a lost world. We don't want to get lost in this world. You have found us one day, O Lord. ஆண்டவரே, ஒரு நாள் நீர் எங்களை கண்டுபிடித்தீர். ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட உமக்குள்ளாக ஜனங்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்களும் இந்த உலகத்தின் மோகத்தின் இச்சைகளிலே விழுந்து விடாதபடிக்கு எங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபையினாலே வழிநடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் இணைய நாமத்தில் கேட்டுக்கொள்வோம். ஆமென், ஆமென். ஆண்டவர் போதகர் மூலியமாக நாம் விசேஷித்தவர்கள் என்பதை இந்த நாளிலே மீண்டுமாக ஞாபகப்படுத்தி, கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டோம், நற்கிரியைகள் மூலியமாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக நாம் ஜீவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற ஒரு காரியத்தை இன்று நம்மோடு ஆண்டவர் போதகர் மூலமாக கொண்டதற்காக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நாம் யாவரும் எழுந்து நின்று ஆயத்த பாடலாக தம் கிருபை பெரிதல்லோ என்ற பாடலை பாடுவோம். அவ்வேளையிலே இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். என்ன
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த சுற்று வட்டாரத்திலே நம்மை சாட்சியாக நிறுத்தி இதுநாள் வரை நம்ம நடத்தி வந்த நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனி நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த 44வது ஆண்டு விழா ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட நமது மாநாட்டு தலைவர் ரெவரண்ட் பிலிப் ஆபிரகாம், அவருடைய துணைவியார் சகோதரி ஞானமணி பிலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், சகோதரி ஞானமணி நம்ம சபையை சார்ந்தவர்கள். நமது சபையிலேருந்து பொண்ணு எடுத்தவர் நம்ம மாப்பிள்ளை அவர். அதனால் நம்ம சபையின் மூத்த மாப்பிள்ளை. உங்களுக்கு இன்னொரு மாப்பிள்ளை இருக்கார், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் லேட்டர். அவர்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது மாநாட்டின் வைஸ் பிரசிடென்ட் செல்வதுரையும் சகோதரி சிசிலியா செல்வதுரையும் வந்திருக்கிறார்கள். உங்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். நமது புதிய மாப்பிள்ளை, நமது சபையின் நமது காலம் சென்ற மோசஸ் ஐயா ராஜகுமாரி அவர்களுடைய பேரன், நமது சபையின் அங்கத்தினர்கள் அவரிடத்துடைய பேரன் சகோதரர் ஜஸ்டின், செலட்டார் சபையை சேர்ந்த சகோதரர் ஜஸ்டின், மிஸ்டர் ஜஸ்டின், அவளோடு மிஸ்ஸஸ் ரேஷ்மி ஜஸ்டின், அவர்களையும் கூட அன்போடு கூட வரவேற்கிறோம். அவங்க தான் நமது சபையின் புது மாப்பிள்ளை. நமது அமோக்கிய குடும்பம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு சில கிரீட்டிங்ஸ் நமக்கு வந்திருக்கிறது, அவற்றை நாம் பார்ப்போம். நமது பிஷப் ரெவரண்ட் கார்டன் வாங், மற்றபடியாக சிஎஸ்சி பிரசிடென்ட் ரெவரண்ட் கோஸ், ட்ராக் பிரசிடென்ட் ரெவரண்ட் ஸ்டான்லி, நமது ஈடாக் பிரசிடென்ட் ரெவரண்ட் பிலிப் ஆகியவர்கள் நமக்கு அவருடைய கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்கிறார்கள், வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நமது மாநாட்டின் இறையரட் பணி மன்றம் மிஷன்ஸ் போர்டிலிருந்து சகோதரி அழகி அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நமது மாநாட்டின் பெண்கள் சங்கத்திலிருந்து சகோதரி சகுந்தலா அவருடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச் ஷார்ட் ஸ்ட்ரீட்லேருந்து போதகர் ஜேம்ஸ் நகுலன், ரெவரண்ட் பிரபு, மற்றபடியாக பாஸ்டர் ஜோசப் வசந்த் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். தொப்பாயோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையிலிருந்து போதகர் சரவணனும் பாஸ்டர் அட்லின் ஜாக்கபும் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். செம்பவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையிலிருந்து போதகர் சரவணனும் பாஸ்டர் ஆட்லினும் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். மற்றபடியாக பாஸ்டர் பிரபுவும் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஊழியத்திலே நாம் தொடர்ந்து அவருடைய சாட்சிகளாக இந்த வட்டாரத்திலே நாம் தொடர்ந்து நடைபெறுவோம். மேலும் ஒரு சில அறிவிப்புகளை பார்ப்போம். சிங்கப்பூர் வாக் டு எம்மாவுஸ் என்கிற தலைப்பில் ஒரு வாக் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது வருகிற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை ஈஸ்ட் கோஸ்டில் இருக்கிற ஒரு சென்ட் பேட்ரிக் ஸ்கூலில் வைத்து நடைபெறும் ட்ராக் இந்த மினிஸ்ட்ரியை நடத்துகிறார்கள். 3 நாட்கள் ஒரு முகாம் இருக்கிறது. இதற்கு நம்ம 2 பேரை அனுப்பலாம். ஆகவே உங்களுக்கு வாஞ்சை இருக்குமானால் சகோதரி கோகிலாவிடத்திலேயோ அல்லது சகோதரி ராஜமிடத்திலேயோ உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் பைபிள் குவிஸ் பற்றி நம்ம தொடர்ந்து அறிவித்து வருகிறோம். நமக்கு இன்றைக்குள்ளாக நம்ம பெயர்களை கொடுத்து விட வேண்டும் என்பதாக நாம் கொடுத்திருந்தோம். பெயர்களை கொடுத்தவர்களுக்கு நன்றி. மற்றபடியாக பெயர்களை கொடுக்காதவர்கள் தயவுசெய்து இன்றோடு நீங்கள் பெயர்களை கொடுத்து விடும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மெமரி வேர்ஸோட லிஸ்ட்டும் இன்றிலிருந்து அவைலபிள். ஆகவே பிள்ளைகள் மெமரி வேர்ஸ் படிக்கிறவர்கள் அதை உடனடியாக பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி அமுதா பிரேம்குமார் இடத்துலையோ அல்லது டிஎன்என் கமிட்டி மெம்பர்ஸ் இடத்துலையோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மெத்தடிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் என்கிற ஆர்கனைசேஷன் நமது மெத்தடிஸ்ட் இதில் இருக்கிறது. இதில் ஒரு 4 வேலைவாய்ப்புகள் இருக்கிறது. அவற்றை அவங்க நம்ம சபையில் அறிவிக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். முதலாவதாக ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட் மேனேஜர், 2வது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் வர்ஷிப் அண்ட் மியூசிக், 3வது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் கம்யூனிட்டி மியூசிக், 4வது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர். முதல் 3 பொறுப்புகளும் 2 இயர் கான்ட்ராக்டில் இருக்கும். அந்த 4வது பொறுப்பு 1 இயர் கான்ட்ராக்ட். அது பார்ட் டைமாக இருக்கும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மெத்தடிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்பர் புக்கித்திமா என்கிற இடத்துல இருக்கிறது. அங்கே போய் பணி செய்ய வேண்டியிருக்கும். இதை குறித்து மேலும் விவரங்கள், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போன்ற தேவைகள் இருக்குமானால் நீங்கள் என்னிடத்துலையோ அல்லது விஜய் இடத்துலையோ நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனத்தை வாசிப்போம். பிற்பாடு நம்முடைய மாநாட்டின் தலைவர் முடிவு ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார்கள். இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் அது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம். நாம் சேர்ந்து வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்.
பிரியமானங்களே, அருமையான மனப்பாட வசனம் நம்முடைய மாநாட்டின் கருப்பொருளாக இருக்கிறது. ரிமெம்பர் தஸ் அ தீம் ஆஃப் அவர் இடெக் ஃபார் திஸ் இயர் 2024. அதை நினைத்து இந்த அருமையான ஆண்டிலே நாம் தொடர்ந்து கர்த்தருக்கென்று நற்கிரியைகளை செய்கின்றவர்களாக, அது மட்டும் இல்லாமல் நானும் நீங்களும் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்ற ஞாபகமூர்த்தி அவருக்கென்று வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான காலவேலும் கூட உம்முடைய தெய்வீக சத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் பலவீனமானவர்கள், ஆனால் உம்முடைய பலம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றும்படியாக எங்களை நாங்கள் தொடர்ந்து அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய கிறிஸ்து வாழ்க்கை பயணத்தில் அர்ப்பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ முடியாத ஆண்டவரே. Lord, we pray, help us to prayerfully commit ourselves to you and to walk with you each and every day, living with the purpose as God's masterpiece. அதனால் எங்களை தொடர்ந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை தொடர்ந்து வழிநடத்தும். இதோ ஆண்டவரே, இந்த 44வது ஆண்டிலும் கூட உம்முடைய கிருபைகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்க, ஆண்டவரே, நீ செய்த எல்லா விதமான அதிசயமான செயல்களுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்க அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. கொடுத்த அருமையான போதகர் மறைத்திரு விஜய் ஜோசப்புக்காக, அருமையான மனைவிக்காக, மகனுக்காக நன்றி. செயல்முறை குழுவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபை ஆண்டவரை அங்கத்தினர்களுக்காக நன்றி. புதிதாக இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபை ஆண்டவரை அறுவடையின் ஒரு ஆண்டாக, அறுவடையின் ஒரு திருச்சபையாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உமக்காக நாங்கள் சாட்சிகளாக ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரை. இயேசுவின் இணையை நாம் கேட்டுக்கொள்வோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து இம்மட்டமாக வர்ணத்தின கர்த்தர் நம்முடைய அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை தொடர்ந்து ஆசீர்வதித்து தொடர்ந்து பெருகவும் கர்த்தருக்கென்று நற்கிரியைகளை செய்யவும், இந்த உலகத்தில் நாம் அவருடைய செய்கையாய் இருக்கிறோம் என்றும் ஞாபகம் ஊட்டி அவருக்கு சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக தேவன் தாமே நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து நம்மை தொடர்ந்து இன்றும் என்றும் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.